This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, விஏஓ பணத்துடன் கோவை குளத்தில் குதிச்சாரு. இப்போ அந்த ரூபாய் நோட்டு எங்கே? வாரிசு சான்றிதழுக்கு தேவையா? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவை வாரிசு சான்றிதழுக்கு லஞ்சம் கேட்டாராம் விஏஓ வெற்றிவேல். அந்த லஞ்ச பணத்தை வாங்க முயன்ற போதுதான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. விஏஓ கைதாகியுள்ளார். அவரிடம் விசாரணை நடக்கிறது. பேரூர் குளத்தில் போலீசார் தீவிரமான தேடுதல் வேட்டையில் இறங்கி இருக்கிறார்கள். இதனால் இந்த சம்பவத்தின் பரபரப்பு இன்னமும் அடங்கவில்லை. கோவை பேரூர் அடுத்த ஆலாந்துறை பகுதியை சேர்ந்த கிருஷ்ணசாமிக்கு 62 வயதாகிறது. இவர் வாரிசு சான்றிதழ் கேட்டு மத்துவராயபுரம் 35 வயதான விஏஓ வெற்றிவேல் என்பவரை அணுகியிருக்கிறார். அதற்கு வெற்றிவேல் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டாராம். ஆனால் லஞ்சம் தர விரும்பாத கிருஷ்ணசாமி கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசில் இது குறித்து புகார் தந்தார். உடனே அதிகாரிகளும் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கிருஷ்ணசாமியிடம் தந்துள்ளனர். கிருஷ்ணசாமியும் அந்த பணத்தை விஏஓ வெற்றிவேலிடம் தந்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வெற்றிவேலை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றனர். திடீரென போலீசார் தன்னை நோக்கி வருவதை பார்த்த விஏஓ வெற்றிவேல் தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். ஆனால் போலீசார் அவரை விடாமல் துரத்தினார்கள். தொடர்ந்து போலீசார் தன்னை விரட்டி வருவதை பார்த்த வெற்றிவேல் பேரூர் குளத்தேரி சாலையில் தன்னுடைய பைக்கை நிறுத்திவிட்டு பேரூர் குளத்தில் இறங்கிவிட்டார். அத்துடன் லஞ்சமாக வாங்கிய பணத்தையும் குளத்தில் வீசியதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த போலீசாரும் குளத்தை சுற்றி வளைத்ததுடன் அந்த குளத்தில் இறங்கி வெற்றிவேலை பிடித்து கைது செய்தனர். ஆனால் இரவு நேரம் என்பதால் குளத்தில் வீசப்பட்ட ரூபாய் நோட்டுகளை போலீசார் கைப்பற்ற முடியவில்லை. அதனால் நேற்று காலை பேரூர் குளம் பகுதிக்கு வந்த போலீசார் பேரூராட்சி ஊழியர்கள் 4 பேர் உதவியுடன் குளத்தில் வீசப்பட்ட பணத்தை தேடினார்கள். அப்போதும் பணம் கிடைக்கவில்லை. இதனால் குழப்பமடைந்த போலீசார் வெற்றிவேல் பணத்தை எங்கு வீசினார் என்பது குறித்து அவரிடம் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தகவல் குளத்துக்குள் வீசிய பணத்தை மீட்பதற்காக இரவு முழுவதும் அதிகாரிகள் தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காகவே புல்டோசர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. குளத்தில் இருந்த சேறு வரை தோண்டி எடுத்துள்ளனர். ஆனால் வெற்றிவேல் வீசிய பணம் எதுவும் கிடைக்கவில்லை. 2வது நாளாக தேடியும் பணம் கிடைக்கவில்லை. இதனால் கிருஷ்ணசாமியிடம் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் கொடுத்தனுப்பிய ரூபாய் நோட்டில் இருக்கும் வரிசை எண்ணும் குளத்தில் இருந்து மீட்கப்படும் ரூபாய் நோட்டின் எண்ணும் ஒன்றாக இருக்க வேண்டுமாம். அதனால்தான் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.